சென்னை வானகரத்தில் அதிவேகமா சென்ற கார் அடுத்தடுத்து மோதினதுல 2 பேர் பலியாகி இருக்காங்க. பலரும் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. ஒட்டுமொத்த மாநகரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த சம்பவம் நடந்தது எப்படி? விரிவா பார்க்கலாம் இந்த தொகுப்புல. ஐயா, சினிமாவில் மாதிரி அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கான் ஐயா. இங்க ஒரு ஆள் முடியாம இருக்கிறாரு. இங்க ஒரு ஆள் முடியாம இருக்கிறாரு. ஐயோ 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 ஐயோ, இங்க பாருங்க. கார் மோதி நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தவர்கள் ஒரு பக்கம், கை கால் முறிந்து வலியில் துடித்தவர்கள் மறுபக்கம். இப்படி பார்க்கவே அதிர்ச்சியூட்டும் காட்சிகள் நிகழ்ந்த இடம் சென்னை வானகரம். வானகரம் சிக்னல் அருகே அதிவேகமாக வந்த கார் சிக்னலில் நின்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம், ஆட்டோ, கார் உள்ளிட்ட வாகனங்கள் மீது தாறுமாறாக மோதி நிற்காமல் சென்றது. இதனை அறிந்து போலீசார் துரத்திச் செல்ல வேலப்பன் சாவடி சிக்னலில் நின்று கொண்டிருந்த வாகன ஓட்டிகள் மீதும் பலமாக மோதி உள்ளார். அங்கேயும் பலருக்கும் படுகாயம். இப்படி கண்மூடித்தனமாக காரை ஓட்டி பெரும் விபத்தை ஏற்படுத்திய நிலையில் காரை மடக்கி பிடித்த பொதுமக்கள் கண்ணாடியை உடைத்து உள்ளே இருந்த நபரை வெளியே வரவழைத்து சரமாரியாக தாக்கினர். சிக்னலை கண்டுக்காம மாட்டோம். அங்கே ஒரு ஆளை அடித்து அங்கே ஒரு ஆளை விபத்தில் அந்த ஸ்பாட்லேயே இறக்குற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அதை மீறி அங்கேருந்து ஒரு 3 போலீஸ்காரங்க அவங்களும் ஒரு நூல் இழையில் தப்பிச்சிட்டாங்க. அதை மீறி வந்து பார்த்திங்கனாக்கா இங்கே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. பெட்ரோல் பங்கில் ஒரு 3 பைக்கை அடித்து துவம்சம் பண்ணதில் அதில் ஒருத்தர் தவறி விழுறாரு. உடனே அவர் மேலே ஒரு லாரி ஏறி அந்த ஸ்பாட்டில் அவர் இறந்துடுறாரு. இடிக்க வந்தால் நான் ஓரம் போயிட்டு ஒரு ஆட்டோக்காரை போய் இடிச்சிட்டு அதுக்கப்புறம் அவர் சாவி எடுக்க போனால் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு போயிட்டாரு. தள்ளி விட்டுட்டு போகும்போது திரும்ப போய் அவர் சாவி எடுக்கும்போது ஒரு வண்டியை ரிவர்ஸ் எடுத்து ரைட்ல ஏறி இடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. போயிட்டு அங்கே போய் ஒரு ஆட்டோக்காரர் போயிட்டு அம்முன்னு இடிச்சாரு. இடிச்சு ஒரு பைக் ஸ்கூட்டில போயிட்டு இருக்காரு. அவரை ஏற்றி இறக்கிட்டாரு. ஆட்டோ அப்படியே ஏற்றி பேச்சுக்கிட்டே போயிட்டாரு. வண்டியை பிடிக்கணும், அவர் வண்டியை ஏத்துறாரு. வண்டியை பிடிக்க போனா இடிச்சு அவள் தான். அதுக்கப்புறம் ஒரு டிராபிக் போலீஸ் ஒருத்தர் இடிச்சுட்டு இருப்பாரு. அநியாயமா ஒருத்தர் எல்லாருமே ரோட்ல போற எல்லாருமே இடிக்கிறாரு. அவரை விடாதீங்க வெளியே. காரில் அவரது பெண் குழந்தை இருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் குழந்தையை மீட்ட நிலையில் காரை ஓட்டிய திருவொற்றியூரைச் சேர்ந்த சாய் ஸ்ரீனிவாசனை கைது செய்து அழைத்துச் செல்ல முயன்றபோது போதை தலைக்கேறிய நபர் போலீசாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். விசாரணையில் அவர் சாப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை செய்து வந்ததும் மனைவியுடன் ஏற்பட்ட தகராறு காரணமாக காரை வேகமாக ஓட்டி வந்ததும் தெரிய வந்தது. இதனையடுத்து மதுரவாயல், ஆவடி காவல் நிலையங்களில் சாய் ஸ்ரீனிவாசன் மீது உயிரிழப்பு ஏற்படும் வகையில் விபத்தை ஏற்படுத்துதல் உட்பட பல்வேறு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த கோர விபத்தில் 2 பேர் பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் பலர் கை கால் முறிந்து படுகாயங்களுடன் துடிதுடித்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. கேரள மாநிலம் கண்ணூர்ல நோயாளியை ஏத்துக்கிட்டு வேகமா ஆம்புலன்ஸ் போயிட்டு இருந்தப்போ திடீர்னு ஒரு இருசக்கர வாகனம் குறுக்க வந்திருக்கு. அது மேல மோதாம இருக்க ஆம்புலன்ஸை திருப்பிய போதுதான் பெரும் விபத்து நிகழ்ந்திருக்கு. இந்த விபத்துல ஆம்புலன்ஸ்ல இருந்த 4 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. கஞ்சா போதையில மாமூல் கேட்டு நிறைமாத கர்ப்பிணியை இளைஞர்கள் வெட்டிய கொடூர சம்பவம் சென்னையில் அரங்கேறியிருக்கு. பாடி கலைவாணர் நகர் பகுதியில் திங்கட்கிழமை இரவு வேல்முருகன் என்பவரோட மளிகை கடைக்கு அத்துமீறி நுழைஞ்ச இளைஞர்கள் மாசம் 5000 ரூபாய் மாமூல் கொடுக்க வலியுறுத்தி சரமாரியா தாக்கியதா சொல்லப்படுது. வேல்முருகன் பணம் தர மறுக்கவே அந்த கும்பல் கடையில் இருந்த காய்கறி வெட்டும் கத்தியை வச்சு வேல்முருகனை வெட்டியிருக்காங்க. அவரோட மனைவி தடுக்க வந்தபோது நிறைமாத கர்ப்பிணினும் பார்க்காம அந்த கும்பல் கத்தியால அவங்களையும் விட்டுட்டு பணத்தை திருடிட்டு தப்பி ஓடியதா 2 பேரும் குமுறி இருக்காங்க.
ரொம்ப நாளாக வெளியில் தெரியாமல் இருந்துச்சு. இப்போ திருப்பியும் மலைகளின் இளவரசியை மிரட்ட ஆரம்பிச்சிருக்கு இந்த போதை காளான். கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களில் சர்வசாதாரணமாக போதை காளான்கள் கிடைப்பதாக கூறப்படும் நிலையில் போதை காளானில் தேன் ஊற்றி இளைஞர்கள் சாப்பிடும் வீடியோ இன்ஸ்டாகிராமில் வேகமாக பரவி வருகிறது. சுற்றுலாவுக்கு வரும் இளைஞர்களை குறிவைத்து இந்த போதை காளானை விற்பனை செய்து வருவது தொடர்கதையாக உள்ளது. குறிப்பாக மலை கிராமங்களில் உள்ள தங்கும் விடுதியில் இருந்தபடி இளைஞர்கள் சிலர் போதை காளான் வளரக்கூடிய இடம், அதனை எப்படி சாப்பிட வேண்டும் என்று வீடியோவாக எடுத்து ரீல்ஸ் பகிர்ந்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக மேல்மலை பகுதிகளில் போதை காளான் அதிக அளவில் விற்கப்படுவதாகவும் தனியாக வாட்ஸ்அப் குரூப் மூலம் இதுபோன்று வீடியோ ஷேர் செய்யப்படுவதாக கூறப்படும் நிலையில் போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்க கோரிக்கை எழுந்துள்ளது. என்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒன்று சேர்ந்து என் லவரை கொன்னுட்டாங்கன்னு ஒரு இளம் பெண் கதறி இருக்காங்க. எங்கன்னு இப்போ பார்க்கலாம். காதலனை குடும்பத்தினரே கொலை செய்து விட்டதாக பெண் குற்றஞ்சாட்டியுள்ளார். மயிலாடுதுறை அருகே உள்ள அடியமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த வைரமுத்துவும் மாலினியும் 10 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். இந்த நிலையில் வைரமுத்துவை மர்ம நபர்கள் வெட்டி கொலை செய்ததை அறிந்து சென்னையிலிருந்து ஊர் திரும்பிய மாலினி மருத்துவமனையில் கண்ணீர் மல்க கதறி அழுதார். பின்னர் அவர் அளித்த பேட்டியில் தனது குடும்பத்தினர் மீதுதான் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்தார். கொலை யார் பண்ணாலுமே ஃபர்ஸ்ட் கைது பண்ணும். ஊர்ல உள்ளவனா இருந்தாலும் சரி, உள்ளவனா எங்க ஊர்ல உள்ளவனா இருந்தாலும் சரி, கைது பண்ணாதான் அந்த பாடியை வாங்குறாங்க. எங்க வீட்டுல என் தம்பி மேல, என் சித்தப்பா மேல சந்தேகம், எல்லாருமே சந்தேகம் தான் எங்க வீட்டுல உள்ளவங்க. தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் மின்வாரிய பொறியாளர் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனையில் கட்டுக்கட்டா 2,18,00,000 ரூபாய் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் அதிகாரிகள் நடத்தின விசாரணையில் 10 ஏக்கர்ல ஒரு கெமிக்கல் ஆலை, மிகப்பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு, 6 இடங்களில் பிளாட் வாங்கி குவித்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. பணத்தை கைப்பற்றிய போலீசார் எடுத்த வீடியோ தான் இப்போ இணையத்தில் வேகமாக பரவிட்டு வருது. கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் பாதுகாப்பு தடுப்பு சுவர்கள் மற்றும் கம்பி வேலிகள் சேதமடைந்துள்ள நிலையில் பூங்காவிற்குள் புகுந்த 2 காட்டெருமைகளை விரட்டும் பணியில் வனத்துறையினர் மற்றும் பூங்கா பணியாளர்கள் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேல் போராடினர். மேலும் காட்டெருமைகள் அங்குமிங்கும் ஓடியதைக் கண்ட சுற்றுலா பயணிகள் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தனர். இதனைத் தொடர்ந்து பூங்காவில் காட்டெருமைகள் புகுந்து வருவது அதிகரித்து வருவதால் பெரும் அசம்பாவிதம் ஏற்படுவதற்கு முன் வனத்துறையினர் கண்காணிக்கவும், தோட்டக்கலைத்துறை சார்பில் பூங்காவை சுற்றி பாதுகாப்பு வேலிகள் அமைக்கவும் கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகர்ல தேசிய நெடுஞ்சாலையில வேகமா போயிட்டு இருந்த கார் கண்ட்ரோல் மிஸ் ஆகி திடீர்னு சாலை நடுவே இருந்த கால்வாய்க்குள்ள விழுந்து விபத்திற்குள்ளாகியிருக்கு. இதுல ஒருத்தர் பரிதாபமா உயிரிழந்திருக்காரு. 3 பேர் காயங்களுடன் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. யுக்ரைனின் கார்கிவ் நகரில் உள்ள தேசிய மருந்து பல்கலைக்கழகத்தின் கட்டடம் மீது ரஷ்யா ட்ரோன் தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியதைக் கண்டு பொதுமக்கள் ஓட்டம் பிடித்ததால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியது.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் தேசிய நெடுஞ்சாலை ஓரமா சிறுத்தை கூலா நடந்துட்டு வர கார்ல இருந்தவங்க கப் சிப்னு ஸ்டன் ஆயிட்டாங்க. ஸ்ரீவைகுண்டம் அருகே ஸ்ரீமூலக்கரை பகுதியில் கல்குவாரி அமைப்பது தொடர்பான நிகழ்ச்சியில் சிலர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால பரபரப்பான சூழல் நிலவியது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனோட மகன் நயினார் பாலாஜி கல்குவாரிக்கு விண்ணப்பித்துள்ள நிலையில் பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் பேட் மாநகரத்தில் நடைபெற்றது. கல்குவாரி அமைக்க திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் நீரோடைகள் சிவகளை தொல்லியல் துறை இருப்பதை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் முகிலன் இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அப்போ சிலர் கல்குவாரிக்கு ஆதரவு தெரிவித்து முகிலன் கிட்ட இருந்து மைக்க பிடுங்கி வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. செங்கல்பட்டு அருகே பாமக பிரமுகர் ஒருத்தர் கிரிக்கெட் ஸ்டம்பால அடிச்சு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இளந்தோப்பு பகுதியைச் சேர்ந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் இளந்தோப்பு வாசு ஆழ்துளை கிணறு அருகே தனது நண்பர் மற்றும் ஓட்டுநரோட சேர்ந்து மது அருந்தி கொண்டிருந்ததா சொல்லப்படுது. அப்போ இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் கல்லை எடுத்து வீசி தாக்கியிருக்காங்க. வாசுவின் நண்பரும் ஓட்டுநரும் தப்பியோடிய நிலையில அந்த கும்பல் வாசுவை ஸ்டம்பால அடிச்சு கொலை செஞ்சிருக்காங்க. தகவல் அறிந்து உடலை கைப்பற்றிய போலீசார் கொலையில் அரசியல் காரணம் உள்ளதா இல்ல தொழில் போட்டி காரணமான விசாரணை நடத்திட்டு வராங்க. பாமக நிர்வாகி கொலையை கண்டிச்சு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனை முன்பு பாட்டாளி மக்கள் கட்சியினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. மிளகாய் பொடியை தூவி நகையை 10 கிலோ நகையை கொள்ளையடிச்ச கும்பலை 2 நாள்ல மடக்கியிருக்கு போலீஸ். திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே நடந்த 10 கிலோ தங்க நகை கொள்ளை வழக்கில் ராஜஸ்தானைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தி வரும் சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை சவுகார்பேட்டை பகுதியில் இயங்கி வரும் பிரபல நகைக்கடை ஒன்றின் மேற்பார்வையாளர் குணவத் மற்றும் விற்பனை பிரதிநிதி பிரதீப் ஆகியோர் தங்களது காரில் 10 கிலோ நகையுடன் திருச்சி வழியாக சென்னை சென்று கொண்டிருந்தனர். அப்போது மற்றொரு காரில் பின்தொடர்ந்து வந்த மர்ம நபர்கள் சிலர் அவர்கள் முகத்தில் மிளகாய் பொடியை தூவி நகைகளை கொள்ளையடித்துச் சென்றனர். இந்த சம்பவத்தில் 4 தனிப்படைகள் அமைக்கப்பட்ட நிலையில் ராஜஸ்தானைச் சேர்ந்த 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தாம்பரத்தில் மோட்டார் சைக்கிளை திருடி OLX மூலம் விற்க முயன்ற மராட்டிய கும்பலை போலீசார் கைது செய்தனர். இரும்புலியூர் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் என்பவரது ஸ்கூட்டி கடந்த 12ஆம் தேதி திருடு போயுள்ளது. இதுகுறித்து தாம்பரம் போலீசில் புகார் அளித்திருந்த விக்னேஷ் கடந்த 14ஆம் தேதி OLX தளத்தில் சோதனை செய்தபோது தனது வாகனம் 50,000 ரூபாய்க்கு விற்க விளம்பரம் செய்யப்பட்டிருந்ததை பார்த்து ஷாக் ஆகினார். பின்னர் போலீசார் விக்னேஷ் மூலமாக மோட்டார் சைக்கிளை விலைக்கு வாங்குவது போல் மொபைல் போனில் குறுஞ்செய்தி அனுப்பி எங்கே வர வேண்டும் என்று கேட்டுள்ளனர். அவர்கள் பெருங்களத்தூர் அருகே வருமாறு கூறியதை அடுத்து அங்கே சென்று போலீசார் 2 பேரை மடக்கி பிடித்து கைது செய்தனர். விசாரணையில் இருவரும் மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்தது. கள்ளக்காதலிக்கு கடமை தவறாது உண்மையாக இருந்திருக்கிறார் இங்கு ஒரு திருமணமான காவலர். அதனால் குடும்பத்தில் ஏற்பட்ட குளறுபடி இளம் சிறார்களை அறிவாளை தூக்க வைத்திருக்கிறது. தூத்துக்குடி திரேஸ் நகர் பகுதியில் இல்லத்தரசி வீடு புகுந்து வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக தாளமுத்து நகர் காவல் நிலையத்திற்கு தகவல் சென்றிருக்கிறது. சம்பவ இடத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த போலீசார் மோப்பநாயை அழைத்து வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். பட்டப்பகலில் இந்த படுபயங்கரத்தை செய்தது 2 சிறார்கள் என தெரிய வந்தபோது காவல்துறையினரே ஒரு கணம் அதிர்ந்து போயுள்ளனர்.
கொல்லப்பட்டவரின் பெயர் சக்தி மகேஸ்வரி. இவருடைய கணவர் கர்நாடகாவில் வேலை பார்த்து வரும் நிலையில் இந்த தம்பதிக்கு 2 குழந்தைகளும் உள்ளனர். சில மாதங்களுக்கு முன்பு சக்தி மகேஸ்வரிக்கும் தூத்துக்குடி சிப்காட் காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வந்த ராஜேந்திரன் என்பவருக்கும் தொடர்பு ஏற்பட்டு இருவரும் நட்பாக பழகி வந்துள்ளனர். ராஜேந்திரனுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி மற்றும் மகன் உள்ள நிலையில் அவர் கட்டுப்பாட்டை இழந்து சக்தி மகேஸ்வரியுடன் கள்ளக்காதலில் விழுந்துள்ளார். இந்த விவகாரம் ராஜேந்திரனின் மனைவிக்கும் மற்ற குடும்பத்தினருக்கும் தெரியவர அனைவரும் சக்தி மகேஸ்வரியுடனான ரகசிய உறவை கைவிடும்படி கண்டித்துள்ளனர். ஆனால் ஏட்டையாவோ கடமை தவறாத கள்ளக்காதலனாக மாறி சக்தி மகேஸ்வரியிடமே கட்டுண்டு கிடந்ததாக தெரிகிறது. இதனால் கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்பட்டு ராஜேந்திரனின் மனைவி அவரை பிரிந்து சென்றிருக்கிறார். தன்னுடைய தாய் தந்தை பிரிவிற்கு சக்தி மகேஸ்வரிதான் காரணம் என ராஜேந்திரனின் 15 வயது மகன் உறுதியாக நம்பியுள்ளார். அதோடு பாசக்கார தந்தையும் கள்ளக்காதலிதான் வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்த காரணத்தால் அந்த பெண்ணை தீர்த்து கட்ட வேண்டும் என்கிற எண்ணம் அந்த சிறுவனுக்குள் தோன்றியிருக்கிறது. சக்தி மகேஸ்வரிக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தில் ராஜேந்திரனின் மகனும் மற்றொரு 16 வயது சிறுவனும் சேர்ந்து கொலை திட்டம் தீட்டியுள்ளனர். அதன்படி சம்பவம் நடந்த அன்று கொலை ஆயுதத்தோடு சக்தி மகேஸ்வரி வீட்டிற்குள் சென்ற இருவரும் அந்த பெண்ணை வெட்டி படுகொலை செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் 2 சிறார்களையும் பிடித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரைவில் அவர்களை நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தி சிறுவர் கூர்நோக்கு இல்லத்தில் அடைக்க உள்ளதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. சக்தி மகேஸ்வரியின் 2 குழந்தைகள் தாயை இழந்திருப்பது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.